ஓகே கேஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குரோம் OS ஃப்ளெக்ஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த வீடியோ வேறு மாதிரி பண்ணணும்னு நினச்சேன். நான் இப்போ இருக்கிற நிலைமைக்குனால இப்படி தான் பண்ண முடிஞ்சுது. ஓகேவா, தப்பு நினச்சி வேணாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூகுள் குரோம் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எனக்கு கூகுள் குரோமில் ஒரு இஷ்யூ இருக்குது, அதனால் அது உள்ள போகல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குரோம் புக் ரெக்கவரி டூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா, சர்ச் பண்ணி என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கே உங்களுக்கு அஃபிஷியல் லிங்க் கிடைக்கும். அதாவது இது வந்து கூகுள் குரோமோடைய எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெப் ஸ்டோர் நமக்கு ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா குரோம் புக் ரெக்கவரி யூனிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து ஆட் டு குரோம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும். இங்கே ஆட் டு பிரேவ்னு இருக்குது, அதனால் அதை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் உங்களுடைய ப்ரௌசர் இது ஆட் ஆகிடும். ஓகேவா, நம்ம இந்த மெத்தடில் தான் பண்ண முடியும். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா, அந்த எக்ஸ்டென்ஷன் இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு 8GB இல்லை அதுக்கு மேலே இருக்க பென்ட்ரைவ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கான என்னன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஐடென்டிஃபிகேஷன் நம்ம குரோம் OS ஃப்ளெக்ஸ் அதான் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். அதை செலக்ட் பண்ணிங்க. கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா USB உங்களுடைய என்ன டிவைஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கணும். அதை வேறு என்ன மாற்றி செலக்ட் பண்ணுற போகிறீங்க. நம்ம இப்போ நான் காமிச்சு இந்த 16GB பென்ட்ரைவை நான் இப்போ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன் அதில். ஓகேவா, மாற்றி செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் ஆகிடும். ஓகேவா, அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இதில் வந்து ஆல் டேட்டாஸ், இதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஓகேவா, அதை நீங்கள் முன்னாடியே பென்ட்ரைவில் டேட்டாஸ் இருக்குன்னா பேக்கப் எடுத்துங்க. எந்த ஒரு பூட்டிங் ப்ராசஸ் நடக்கும் போதுமே சரி, இதுன்னு கிடையாது. நம்ம விண்டோஸை வந்து ரூஃபர்ஸில் பண்ணும்போது இல்லை பவர் வைஸில் பண்ணும்போது எதில் பண்ணாலுமே அதோடைய பென்ட்ரைவ் மொத்தத்தையும் ஃபார்மேட் பண்ணிவிடும். அதனால் உங்களுக்கு டேட்டாஸ் என்ன இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுங்க. புதுசாக பண்ணுறவங்க யாருன்னா வந்து இல்லை அதில் நம்ம கூட அப்படியே சேர்த்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. ஓகேவா, இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். டவுன்லோடிங் நடக்கும், அதுக்கப்புறம் பூட்டிங் நடக்கும், அதுக்கப்புறம் இன்னொன்று நடக்குது. அதில் ஒரு 4-5 ப்ராசஸ் நடக்குது. ரொம்ப டைம் எடுக்குது. உங்களுக்கு ஏன்னா ஸ்லோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய டாஸ்க் பார் ஓப்பன் பண்ணி டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு வேறு எதனா டேட்டா கன்சியூம் பண்ணுதா அப்படிங்கிறது செக் பண்ணிங்க. ஓகேவா, செக் பண்ணிங்கன்னா அது வேறு என்ன பக்கத்தில் டேட்டா குடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஒர்க் ஆகுங்க பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் என் டாஸ்க் கொடுத்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகேவா, அப்போ தான் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரியேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டெப் கிட்டே வந்துவிட்டோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன்று டவுன்லோட் ஆகிறது தான் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேவா, வெயிட் பண்ணிங்க. நம்ம வந்து கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் பண்ண போகிறோம். ஓகேவா, உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதிலே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்பில் இது எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது, இது ஒர்த் இல்லையான்னு முதல்ல நம்ம பார்ப்போம். ஓகேவா, கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்தோடனே நம்ம பென்ட்ரைவ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக OS இன்ஸ்டால் பண்ண என்ன ப்ராசஸோ அதே ப்ராசஸ் தான். இதுக்கு பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயம் எதுவும் கிடையாது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் ரெக்கவர் மீடியா இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகே, இங்கே வந்து சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கு. கெட்டு நார்மலாக எப்படி OS இன்ஸ்டால் பண்ணுமோ அந்த ப்ராசஸ் பண்ண சொல்லியிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பென்ட்ரைவ் இருக்கு இல்லையா, அதை நம்ம எஜெக்ட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா, ஓகே, எஜெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இந்த லேப்டாப்பில் தான் நம்ம OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா, இல்லைனா E4125 இந்த மாடலு. ஓகே, ஃபங்க்ஷன் ப்ளஸ் F12 வந்து பூட் மெனு கீ இதுக்கு இந்த லேப்டாப்புக்கு நான் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, கொஞ்சம் பேக் போயிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா USB ஃப்ளாஷ் மெமரின்னு இருக்குது இல்லையா, அது நம்மளோட பென்ட்ரைவ். அதுக்கு நேராக வச்சுக்கிட்டு ஏரோக்கு யூஸ் பண்ணி அதுக்கு நேராக கொண்டு வந்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். மவுஸ் ஒர்க் ஆகாது. சரிங்களா, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோடிங் சொல்லிட்டு ஒரு சில விஷயம் வந்துட்டுருக்கு. ஓகே, குரோம் OS ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோட ஆரம்பிச்சு நான் சின்ன விஷயம்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிப்பேன், டைம் எடுக்குவேன் நான். ஓகே, வெல்கம் டு குரோம் OS ஃப்ளெக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து லோட் ஆகும். நான் வீடியோஸில் காமிக்க வேணான்னு நான் கிராப் பண்ணி எடுத்துருக்கேன் அதெல்லாம். ஓகேங்களா, ஓகே, நீங்கள் வந்து OS இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா இல்லை ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ட்ரை கொடுத்துன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அப்போ டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இன்ஸ்டால் த குரோம் OS ஆன் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் வந்து ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் குரோம் OS பற்றி ஒரு சில விஷயம் கொடுத்துருக்கு. ஒரு டேட்டா மெயினான விஷயம், உங்கள் ஹார்ட் டிஸ்க்கு எந்த டிஸ்கில் இன்ஸ்டால் ஆகுதுன்னே தெரியாது. அது ஓவராலாக மொதத்தையும் இன்ஸ்டால் ஆகிடும். ஹார்ட் டிஸ்க்கை ஃபுல் ஃபார்மேட் பண்ணி விட்டுரும். டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பேக்கப் எடுத்து வேறு எல்லாம் வச்சுக்கோங்க. இல்லை 2-3 ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு எந்த டிஸ்க் வேணுமோ அதை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணி வைங்க. ஓகே, இது வந்து அதை முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க. ஓகேங்களா, ஓகே, அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து 20 மினிட்ஸ் எடுக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக 20 மினிட்ஸ் எடுத்தது. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் வீடியோஸில் காமிச்சு ரொம்ப இருக்க வேணான்னு சொல்லிட்டுறதுனால நான் மொத்தத்தையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, கடற்கடன்னு போயிடுச்சு.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் ஆகிடுச்சு. நமக்கு இந்த டியூரேஷன் ஒரு 60 செகண்ட் டியூரேஷன் போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த 60 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. நான் என்னுடைய பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ லேப்டாப் டர்ன் ஆன் ஆகுது. ஓகே, லோடிங் அகைன் ஃபஸ்ட்லேருந்து வந்த மாதிரியே வருது. ப்ளஸ் குரோம் OS Flex அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஓகே, இது வந்து கொஞ்சம் ப்ரௌசிங்க்கு கன்வென்ட்டாக இருக்குது நான் பார்த்த வரைக்கும். சரி, லைட் வாய்ஸ்ன்றதுனால யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு தான். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். ஓகே, வெல்கம் டு குரோம் OS Flex ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் எஃபோர்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. முதல்ல வந்த மாதிரியே இருக்குது. ஓகே, கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஓகே, அந்த வாய்ஸ் நோட்னு நினைக்கிறேன். அது மேபி ஆமாம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கும் அப்செட் கொடுத்து அலோவ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நம்ம கொடுத்துருங்க. ஓகேங்களா, இது என்னென்ன பண்ணுதுன்னு மேலே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, கெட் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஓகே, இன்டர்நெட் கனெக்ட் பண்ண சொல்லுது. ஓகேங்களா, கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிங்க. ஏன்னா இது நம்ம சைன்இன் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். எல்லாம் சைன்இன் பண்ணலாம் யூஸ் பண்ண முடியாது. கூகுள் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படுதுக்கு. நம்ம மொபைல் எப்படி பண்ணுமோ அதே கான்செப்ட் தான். ஓகே, இப்போ நான் என்னோட மொபைலில் இருக்க ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கிட்டேன். பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். ஓகே, கனெக்ட் கொடுத்துருங்க. ஓகே, கனெக்டிங். ஓகே, கனெக்ட் ஆகிட்டுருக்கு. கனெக்ட் ஆகிடுச்சு. செக்கிங் அப்டேட் என்ன நம்ம ஒரு சில ஓல்டு வெர்ஷன் பண்ணி தான் அப்டேட் கேட்குது. ஓகே, நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை உங்கள் சைல்டு யூஸ் பண்ண போகிறாங்களான்னு கேட்குது. இப்போ நான் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கும். கொஞ்சம் விஷயம்லாம் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே வந்து கண்டிப்பாக கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன்இன் பண்ணிங்க. ஓகேங்களா, நான் அதை காமிக்க விரும்பல, அதனால் கிராப் பண்ணி எடுத்துக்கிறேன். அது டைம் வேஸ்ட்டுங்க அது. ஓகேங்களா, உங்களுக்கு ப்ளர் பண்ணி காமிக்கிறது தான் வேஸ்ட் ஆஃப் டைம் அது. சைன் என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டால் சைன்இன் ஆக போகுது. இல்லை புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் தான் பண்ண போகிறீங்க. அதனால் வந்து இங்கே நான் காமிக்க விரும்பலை. ஓகேங்களா, உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் இங்கே சைன்இன் பண்ணிங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நான் சைன்இன் பண்ணிக்கிட்டேன். ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வந்துருக்கு. அங்கே உண்மையிலே என்ன ஆகுமோ அது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கண்டிப்பாக அதை நம்ம அப்செட் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களோட வயசு, அவங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்செட் பண்ண தான் உள்ளே போகும். ஓகே, சிங்கிங் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் உங்களுக்கு வேணால் டிக் பண்ணிங்க. ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யுவர் கூகுள் அசிஸ்டன்ஸ் ரெடி டு ஹெல்ப். அக்ரி. ஓகே, ஐ அக்ரின்றதுக்காக அதான் அவங்களோட கூகுள் அசிஸ்டண்ட்டோடைய ஃபங்க்ஷன் அது. ஓகே, இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் கேட்டுட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அதை பார்த்து அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்லுங்களா, நீங்களாம் சொல்ல முடியாதுங்க. ஓகே, நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் தீம் ஒன்று, டார்க் தீம், பிளாக் தீம். அதான் நமக்கு டார்க் தீம் வரும் இல்லையா, அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். ஐ மீன் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருக்கிறதும், அந்த நைட் பார்த்தீங்கன்னா டார்க்காக மாறுறதும், அதுக்கேற்ற மாதிரி அது அப்டேட் ஆகும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட கொடுத்துக்கலாம். அப்போ நான் உங்களுக்கு வீடியோஸில் விசிபிலிட்டி நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுனால ஒயிட் தான் நமக்கு விசிபிலிட்டி நல்லா தெரியுது. அதனால் நான் ஒயிட்டில் வச்சு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. ஓகேவா, வேறு எதனா வச்சோம்னா கொஞ்சம் மங்களாக தெரியுது. அதனால் நான் இதை கொடுத்துக்கிறேன். நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, யுவர் ஆல் செட் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே, கெட் ஸ்டார்ட். ஓப்பன் ஆகிடுச்சிங்க. ஏங்க Windows 11 மாதிரியே அதே ஐக்கான்லாம் கீழே இருக்குது இல்லையா, அதை பார்க்கும்போது ஒரு Windows 11 ஃபீல் கொடுக்குது எனக்கு. அந்த ப்ளூ கலரில் இருக்க பேக்ரவுண்டில் எல்லாமே. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா, என்னென்ன முதல்ல சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் நம்ம. சரிங்களா, இப்போ பாருங்கள், Windows கீ மாதிரியே கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோர் இருக்கான்னு முதல் தேடுவோம். இல்லை, ப்ளே ஸ்டோர் இல்லைங்க. குரோம் OS Flexல ப்ளே ஸ்டோர் கிடையாது. அப்படியே சொல்லிடுறேன். ப்ளே புக்கு ஏதோ சம்திங் கொடுத்துருக்காங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். google.com ப்ரௌசர்லாம் பக்கவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏபிகே என்ன டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியுமான்னு பார்க்குறேன். முதல்ல ஒரு EXE டவுன்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, எனக்கு என்ன பிலோடா. ஓகே, நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ வந்து ப்ராடக்ட் ஒரு சாஃப்ட்வேர், இது வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். இதுக்கான EXE நான் டவுன்லோட் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு. ஓகேவா, ஏபிகேன்னு காமி EXE தான் அது. EXE டவுன்லோட் பண்ணி நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது ஆக்சுவலாக அது என்ன ஃபைலுன்றதே அதனால் ரெக்கனைஸ் பண்ணலை. அது இதுதான் சொல்லிட்டு அது ஏதோ ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஃபைல் இருக்குன்றது மட்டும் தான் காமிக்குது. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிடுச்சு. ஓகேங்களா, அது நமக்கு சப்போர்ட் ஆகலை. ஓகேங்களா, ஓகே, இப்போ அடுத்து வந்து ஒரு ஏபிகே டவுன்லோட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, பெஸ்ட் ஆப்ஸா ஆக்சுவலாக இருந்தால் வாட்ஸ்அப் ஏபிகே அடிங்க. வாட்ஸ்அப் ஏபிகே டவுன்லோட் பண்ணியாச்சு, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ அகைன் போய்ட்டு நம்ம இந்த ஏபிகே ஃபைல் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணதான்னு பார்ப்போம். ஏன்னா வந்து ஒன்று EXE பண்ணணும், இல்லை ஏபிகேவாவது பண்ணணும். அப்போ தான் நமக்கு பிடிச்ச விஷயத்தை எதுவும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இது அது பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் ஃபார்மேட்டில் தாங்க இருக்குது. வாய்ப்பு இல்லைங்க.
அவங்க மொத்தம் குரோம் வாய்ஸ் ஃபேக்ஸ் நீங்கள் ஏஎக்ஸையும் டவுன்லோட் பண்ண முடியாது, ஏபிஐயும் டவுன்லோட் பண்ண முடியாது. நல்லா மைண்டில் வச்சுங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. கூகுள் ட்ரைவில் இருக்க ஃபைல் நம்ம டேரெக்டாக அங்கே அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆஃப்லைன்லேயும் ஒன்றும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் கொடுத்து டவுன்லோட் பண்ணி நான் அதில் அப்லோட் பண்ணி வச்ச கண்டென்ட்லாம் அதில் இருக்குது. ஓகே, வெளியே வந்தாச்சு. யூடியூப் இருக்குங்க, நல்லா ஓப்பன் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோடிங் டைம்லாம் எடுக்கல. நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் இருக்குது, கேளுங்க. கண்டிப்பாக நம்ம என்னால் முடிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். சரிங்களா? நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் என்ன இருக்குமான்னு தேடி பார்த்தா எக்ஸலை காணும். சரி, ஓகே, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் போய் நான் சின்னதாக ஒரு ஃபார்முலாஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஓகே, ஒர்க் ஆகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே இது எல்லாம் போதும். ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது நமக்கு எம்எஸ் வேர்டோ இல்லை எம்எஸ் எக்ஸல் தேவைப்படும். ஏதோ ஒன்று மெயில் கொடுத்துருக்காங்க, ஜிமெயில் கொடுத்துருக்காங்க. ஜிமெயிலும் நல்லா தான் ஓப்பன் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவராலாக குட்டாக தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நீட் இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து பெரிய லெவலில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. EXE APK இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க கொடுத்துறது யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு. தேங்க்யூ.